அப்புறம் வணக்கம். தாங்கள் குறிப்பிட்டது போல் சத்தியம் டிவியின் தொடர் செய்திகளின் எதிரொலியாக மாஞ்சோலை தனியார் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக அவர்கள் ஏற்கனவே விஆர்எஸ் திட்டத்தின் கீழ் 75% மீத தொகையை வழங்கும் பணிகளை தமிழக அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை அடுத்து இன்று காலை தொழிலாளர் நலத்துறையின் பிளான்டேஷன் சூப்பர்வைசர் எனப்படும் ஆய்வாளரும் மாஞ்சோலை பகுதியின் கிராம நிர்வாக அலுவலரும் சற்று முன் மாஞ்சோலை வந்து அடைந்துள்ளனர். அவர்கள் தமிழக அரசு சார்பில் ஒரு விண்ணப்ப படிவத்தினை மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களிடம் வழங்கி வருகின்றனர். அப்ரகாம் 4 தலைமுறைகளாக மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தற்போது தமிழக அரசின் வனத்துறையின் முடிவின்படி உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மலைப்பகுதியில் இருந்து சமவெளிக்கு அனுப்பப்பட உள்ளனர். 2 மாதங்களாக வேலை எதுவும் இல்லாமல் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு மிகவும் சிரமப்பட்டு வருவதாகவும் ரேஷன் அரிசியை காய்ச்சியும் அந்த காட்டுப்பகுதியில் கிடைக்கும் கீரை வகைகளை சமைத்து உண்ணும் அவர்களது நிலைமையை சத்தியம் தொலைக்காட்சி கடந்த 3 தினங்களாக தொடர்ந்து வெளியிட்டு வந்தோம். அந்த அடிப்படையில் அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக அவர்கள் சுய தொழில் எதுவும் தொடங்க விரும்புகிறார்களா, அப்படி என்றால் எந்த மாதிரியான எந்த தொழிலில் அவர்கள் ஈடுபட விரும்புகின்றனர், அந்த தொழிலை அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் யார் செய்ய இருக்கிறார்கள், அதற்குரிய பண உதவி எவ்வளவு தேவைப்படும் போன்ற கேள்விகள் அடங்கிய விண்ணப்ப படிவத்தினை தற்போது தமிழக அரசின் சார்பில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கி வருகின்றனர். இது ஒரு புறம். இரண்டாவதாக ஏற்கனவே விருப்ப ஓய்வு திட்டத்தின் கீழ் 25% உதவித்தொகையினை அவர்கள் பெற்றுவிட்ட நிலையில் மீதமுள்ள 75% தொகையினை மதுரை உயர்நீதி மன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் பிபிடிசி தனியார் தேயிலை தோட்ட நிர்வாகம் தமிழக அரசின் தொழிலாளர் நலத்துறையின் தோட்டங்கள் துறையில் டெபாசிட் செய்துள்ளது. அந்த பணத்தினையும் உடனடியாக அவர்களுக்கு வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு தீவிரப்படுத்தி உள்ளது. அப்ரகாம், அந்த பணம் எந்த வங்கியில் வரவு வைக்கப்பட வேண்டும் போன்ற கேள்விகளையும் இந்த விண்ணப்பத்தில் குறிப்பிட்டு உடனடியாக தருமாறு இன்று காலை வழங்கப்பட்ட விண்ணப்பத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர அவர்கள் கொடுக்கக்கூடிய விண்ணப்பங்களின் அடிப்படையில் அவர்கள் தொழில் தொடங்குவதற்கான கடன் உதவியும் அவர்களுக்கு வீட்டு தேவை எந்த இடத்தில் அவர்களுக்கு வீடு வேண்டும், தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டத்திலேயே வேண்டுமா, இல்லை மாஞ்சோலை மலைப்பகுதியின் கீழே உள்ள மணிமுத்தாறு பாப்பாங்குளம் பகுதியில் வேண்டுமா, இல்லை திருநெல்வேலியில் வேண்டுமா போன்ற கேள்விகளும் அந்த விண்ணப்ப படிவத்தில் கேட்கப்பட்டுள்ளது. இதனால் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சற்று நிம்மதி அடைந்துள்ளனர். இன்று காலை மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதியில் இருந்து நம்மிடம் பேசிய தொழிலாளர்கள் அனைவருமே அரசின் இந்த முயற்சியை வரவேற்பதாகவும் இந்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் விசாரணையில் இருப்பதால் உடனடியாக நிவாரண தொகை எதுவும் வழங்க முடியாத நிலையில் தமிழக அரசு இருப்பதை தாங்கள் புரிந்து கொண்டதாகவுமே நம்மிடம் தெரிவிக்கின்றனர். அப்ரகாம், சத்தியம் தொலைக்காட்சியின் தொடர் செய்திகளின் அடிப்படையில் தான் இந்த அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமான உதவிகள் உடனடியாக கிடைக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதையும் நம்மளிடம் அவர்கள் தெரிவித்தனர். இன்று அவர்கள் விண்ணப்ப படிவத்தை கொடுக்கும் அடிப்படையில் அவர்களது விருப்பங்கள் என்ன, அதன் அடிப்படையில் அவர்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தும் உடனடியாக வழங்கப்படும் என திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்ரகாம், இதுவே இன்றைய காலை உள்ள நிலவரம். அப்ரகாம்.